அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காந்தி தனது வாழ்நாளில் திராவிட சிந்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார். இன்றும் காந்தி தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று ஆளுநர் ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி காந்தியடிகளை நினைவு கூறக்கூடிய இடம் தொடர்பாக ஒரு முக்கியமான கேள்வியினை ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். அதன்படி சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டி அமைந்திருக்கும் காந்தி மண்டபத்தை குறிப்பிட்டு ஆளுநர் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். காந்தி மண்டபம் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டியுள்ள ஒரு பரந்த நிலத்தில் 1956ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நினைவு சின்னம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் காந்தி நினைவு நிகழ்வுகளை அவரது பிறந்தநாள் மற்றும் உயிர் தியாக தினத்தை நகரத்தினுடைய அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது இன்று முதலமைச்சர் பங்கேற்று காந்தி நினைவு நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டது சென்னை தலைமைச் செயலக வளாகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தின் அருகில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானம். அதனை குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த அருங்காட்சியகத்தினுடைய ஒரு மூலையில் காந்தியடிகள் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்வுகளை நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்று தமிழ்நாடு அரசை நோக்கி இந்த கேள்வியினை ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேசப்பிதாவுக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்த வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் தான் பலமுறை கோரிக்கைகள் விடுத்திருந்த சூழ்நிலையிலும் பிடிவாதமாக முதலமைச்சர் மறுத்துவிட்டார் என்றும் ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். காந்திஜி தான் வாழும் காலத்தில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டும் கேலியும் செய்யப்பட்டார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று தன்னுடைய கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே ஆளுநர் மாளிகை தரப்பிலே இந்த பதிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று ஒரு அருங்காட்சியகத்தின் அருகிலே காந்திஜி அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய அந்த தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையில் காந்தி மண்டபத்தில் அதை ஏன் நடத்தவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காந்தி மண்டபத்தில் ஒரு பரந்துபட்ட பரப்பளவில் அதை நடத்துவது குறித்து ஏற்கனவே பலமுறை காந்திஜியினுடைய பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆளுநர் என்ற முறையில் தான் கோரிக்கை விடுத்த பொழுதும் பிடிவாதமாக முதலமைச்சர் அதனை மறுத்து வருகின்றார் என்றும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திராவிட சித்தாந்தத்தையும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.